ஆனைக்கட்டி அரசு உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளி கடந்த 25 ஆண்டுகளாக தரம் உயர்த்தப்படவில்லை. இதனால் அங்கு பயிலும் மலை கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் மேற்படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக கேரள எல்லையோரம் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆனைக்கட்டி பகுதியில் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் ஆனைக்கட்டியை சுற்றியுள்ள 28 மலை கிராமங்களிலிருந்தும் கேரள மாநிலத்திலிருந்தும் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இங்கு பயின்று வருகின்றனர். மலைவாழ் மக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் கல்வி கற்க இப்பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த ஒரே அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே உள்ளது. கேரளாவிலேருந்து வரேன், இங்கே 10th படிக்கிறேன். இங்கேருந்து போனவங்கெல்லாம் +1 +2 படிக்கணும்னா தடாகம் போய் தான் படிக்கணும். நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்து படிக்கணுன்னாலே 1 மணி நேரம் ஆகுது. அதனால் எங்கள் ஊர்லேருந்து மறுபடியும் நான் தடாகம் போய் படிக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஆனைக்கட்டியிலேயே +1 +2 இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 60 முதல் 70 மாணவ மாணவியர்கள் இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெறுகின்றனர். ஆனால் அனைத்து மாணவர்களும் மேற்படிப்பை தொடர்கின்றனரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆனைக்கட்டியில் பயிலும் மாணவர்கள் மேல் படிப்பிற்காக சின்னத்தடாகம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கே செல்ல வேண்டியுள்ளது. ஆனைக்கட்டி பகுதியில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அப்பள்ளி அமைந்துள்ளதால் பெரும்பாலான மாணவர்கள் தங்கள் படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குழந்தைங்களும் ஆனைக்கட்டி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இங்கே 10வது வரைக்கும் தான் இருக்குது. 11, 12க்கு சின்ன தடாகத்துக்கு தான் போகணும். பஸ்ஸில் போனால் அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரமாக சரியான கூட்டம், தொங்கிட்டு தான் போகிறாங்க. அங்கே போய் சேர்ந்தாங்களா சேரலைன்னு எங்களுக்கு கவலையாக இருக்குது. அதனால பாதி பேரண்ட்ஸு 10ஓடு நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாங்க. பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றாங்க. அவங்க லைஃப் என்ன ஆகுறது? இதை அரசாங்கம் செவிசாய்த்து எங்களுக்கு 11, 12க்கு இங்கே வர்றது ஆனைக்கட்டி ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கோவை மாவட்டத்தில் மாவுத்தம்பதி, வேல்ஸ்புரம், முட்டத்துவயல், பசூர், பொள்ளாச்சி அருகே உள்ள தொண்டாமுத்தூர் மற்றும் ஆனைக்கட்டி பகுதியில் மட்டுமே அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் பொள்ளாச்சி அருகே உள்ள தொண்டாமுத்தூர் பள்ளி மற்றும் வேல்ஸ்புரம் பள்ளி ஆகியவை மட்டும் தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலைப் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் அனைத்து உண்டு உறைவிட பள்ளியை காட்டிலும் அதிக மாணவர்கள் படிக்கக்கூடிய மிகவும் பழமையான இப்பள்ளி தரம் உயர்த்தப்படாதது ஏன் என பழங்குடியினர் நல ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர். கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 25 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பள்ளி இன்னும் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்படாத காரணத்தினால குழந்தைகள் அனைவரும் 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் 11வது 12ஆம் வகுப்புக்கு இங்கிருந்து 20 கிலோமீட்டர் ஆனைக்கட்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்னத்தடாகம் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிப்பை பாதியில் 10th அப்புறம் டிஸ்கண்டினியூ ஆகி படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் பெண் குழந்தைகள் குறிப்பாக இவங்க பார்த்திங்கன்னா படித்தது போதும், பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த இரு மாநில எல்லையில் இருக்க இந்த சிறப்பு பள்ளிக்கு அரசாங்கம் செவிசாய்த்து இந்த பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தினா அநேக மாணவர்கள் இதனால் பயனடைவாங்க. இந்த பள்ளி 1966ஆம் ஆண்டு ஆரம்ப பள்ளியாக துவக்கப்பட்டு படிப்படியாக தரம் உயர்த்தப்பட்டது. 1995ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக மாற்றப்பட்டது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக பள்ளி தரப்பிலும் ஆர்வலர்கள் தரப்பிலும் இப்பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பழங்குடியினர் மற்றும் கிராம மக்களின் குழந்தைகளின் படிப்பினை கருத்தில் கொண்டு ஆனைக்கட்டி அரசு உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் ஷெர்லி, நியூஸ்7 தமிழ், கோவை.